ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, பீக்கங்காவோட தோலை வச்சு இன்றைக்கி ஒரு துவையல் செய்ய போகிறேன். வாங்க ஈஸி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, இது கூடவே உங்கள் காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் பீக்கங்காவுடைய தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சில அளவில் தேங்காயும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக பீக்கங்காய் தோலோட துவையல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இது ஈஸி ரெசிபி. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.